விஜே பாரு மற்றும் கமருதீன் 2 பேருமே பிக் பாஸோடைய ஃபைனல் எபிசோடுக்கு வந்து வரப்போகிறாங்க. கண்டஸ்டண்ட்டாக இல்லைங்க, கெஸ்ட்டாக வரப்போகிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு இன்விடேஷன் போயிருக்கு. பட் 2 பேருமே நீ அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா, நீ வருவாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்களோட டிசிஷனாக தான் இருக்குது. ஸோ கமருதீன் மற்றும் பாரு 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்ததுலேருந்து ஒரு சைட் ஆஃப் ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெட் கார்டு டிசர்வ்டு தான் அப்படின்னு ஒரு சைடு வந்து விவாதம் வச்சாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் ஓகே தான், பட் இதுவே அவங்களோட லைஃப்பை வந்து தீர்மானிச்சிடாது, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற ஒரு கேம் ஷோவை வந்து கேம் ஷோவை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா இதே பிக் பாஸ் வந்து கடந்த 8 சீசனில் நம்ம நிறைய ஃபைட்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஃபைட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பிக் பாஸ்லேருந்து வெளியே போனதுக்கப்புறமா நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் வந்து ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. பெருசாக எல்லாருமே அவங்கவுங்களுடைய கரியரை பார்த்துட்டு அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கோ வித் த ஃப்ளோலாம் இருக்காங்க. ஸோ எதையுமே வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. இது முற்றிலும் ஒரு கேம் ஷோ சேனல் வந்து தன்னோட டிஆர்பிக்காக பண்ணுற விஷயம் தான். ஸோ பாரு மற்றும் கமருதீன் 2 பேருமே வந்து ஃபைனலுக்கு வராங்க அப்படின்னா அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். நம்மளும் அதை வந்து நல்ல விதமாக தான் வந்து அதை வரவேற்கணும். ஏன்னா ஒரு கேம் ஷோவில் பண்ண ஒரு மிஸ்டேக் அவங்க லைஃப் லாங் வந்து அந்த ஒரு இமேஜை வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அண்டு எஸ், ஹியூமன்ஸ்னால் மிஸ்டேக் பண்ண தானே செய்வாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணது பெரிய தப்பு தான். அந்த தப்பு வந்து இனிமேல் எங்கேயுமே காட்டிடக்கூடாது. அண்டு அது தப்பான விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அதுவே வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டரையுமே வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு ஹீட் ஆஃப் தி மூமெண்ட் வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் அன்றைக்கி நடந்த அந்த கார்டாஸில் நடந்தது. எனிஹவ், பாரு மற்றும் கமருதீன் 2 பேருமே வந்து பிக் பாஸோடைய ஃபைனலுக்கு வர்றது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். என்னோடய ஒப்பீனியன் எஸ், தாராளமாக அவங்க வரலாம். ஹியூமன்ஸ் மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்க 2 பேரும் அந்த ரெட் கார்டு வாங்காமல் போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்க இந்த 5 ஃபைனலிஸ்ட்டில் கண்டிப்பாக 2 பொசிஷன் வந்து அவங்க இருந்திருப்பாங்க. ஷோ எப்படி வேணால் மாறி இருக்கலாம், எது வேணால் ஆயிருக்கலாம். ஸோ அன்றைக்கி வாங்கின ஒரு ரெட் கார்டு டோட்டலாக மொத்த ஷோவையும் வந்து மாற்றிருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபைனல் வர்றது வந்து என்ன கேட்டால் ஓகே, நல்ல விஷயம்தான், வரவேற்கணும். ஏன்னா 2 பேருமே அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் வந்து டேலண்டடான பீப்புள்ஸ் தான். ஸோ பழசெல்லாத்தையும் மறப்போம். பிக் பாஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு மாதிரி சண்டையாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி இது வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போவாச்சும் நல்லபடியாக அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ஒரு மெய்யழகன் மோடில் ஷோவை முடித்தாங்க அப்படின்னா உண்மையிலே சிறப்பாக இருக்கும்.